சின்ன சின்ன கம்பெனிஸ் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ல இருந்து என்டர்பிரைஸ் லெவலில் பயன்படுத்தக்கூடிய அநேக சாஃப்ட்வேர் வந்து இந்த .NET அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அந்த .NETல C# அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த C# .NET ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய எவல்யூஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1950ஸ்ல கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுடைய பயன்பாடை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஏகப்பட்ட ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் தொடர்ச்சியாக 1956ல் ஃபோர்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டாக இருந்தாலும் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய ஓன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, 1964ல் பேசிக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வருது. இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நிறைய கேமிங்ஸும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய வருது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்த மைக்ரோசாஃப்ட், சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1975ல் விஷுவல் பேசிக்ஸ், சரிங்களா, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இதுதான் இவங்களுடைய ஒரு பேஸ் அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருந்து தான் அவங்களுடைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸுக்கு வந்து உயர ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் சி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நிறைய பேர் வந்து ஓஎஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து ஓஎஸ் அப்படிங்கிறது கமாண்ட் டெர்மினலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஒரு ஓஎஸை கொடுக்கும்போது பொது ஜனங்களும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட்டுமே இந்த C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஓஎஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1985ல் இனிஷியல் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த C அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை வச்சுட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான செயல். சரிங்களா, ஸோ இதை வச்சுக்கிட்டு, அதாவது C ப்ரோக்ராமிங்கை பேஸாக வச்சு ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று தான் அந்த C++. ஸோ இந்த C++ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய ஓஎஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓஎஸ்மே கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டு வெர்ஷனை அவங்க வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணி ஓஎஸ் வந்து நல்லா பாப்புலராக டெவலப் பண்ண ஆரம்பிச்சு. மேலும் இந்த ஓஎஸ் மாத்திரம் இல்லாமல் ஏகப்பட்ட கன்சோல் அப்ளிகேஷனுமே டெவலப் பண்ணுறாங்க. கன்சோல் அப்ளிகேஷன்னா கால்குலேட்டரு, காலாண்டரு, அதுக்கப்புறம் ஆடியோ பிளேயர், வீடியோ பிளேயர். ஸோ இப்படி ஒவ்வொரு கன்சோல் அப்ளிகேஷனாக டெவலப் ஆகிக்கிட்டே வருது. அப்படி டெவலப் ஆகும்போது ஒரு இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது வெப்சைட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தரும் புரிய ஆரம்பிக்கிறாங்க, இந்த வெப் அப்ளிகேஷனை கொடுக்கும்போது நம்ம தேவையில்லாமல் நிறைய டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா, அதாவது இந்த கன்சோல் அப்ளிகேஷனை விட இந்த வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல பாப்புலர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியுது. சரிங்களா, ஸோ அந்த வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா .NET அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ 1990ஸ்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2000ல் தான் என்ன ஆகுதுன்னா இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த டைமிங்கில் பேரலெல்லாம் ஜாவா வந்து நல்லா ஹிட் ஆயிருது. ஸோ இந்த ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்ததுனால நல்ல பாப்புலர் ஆகுது. அதே நேரத்தில் அந்த ஜாவா ஓப்பன் சோர்ஸு, மேலும் அது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் பார்த்தவங்க இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும், அது வந்து நல்ல, அதாவது .NET ஃப்ரேம் ஒர்க்கோட சேர்ந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து 2000ல், அதாவது இயர் 2000ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நிறைய பேர் அவங்களுடைய அப்ளிகேஷனை, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, என்னென்ன ரீசன் கேட்டுக்கிட்டிங்கன்னா அது சிம்பிள்
சிம்பிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த சிஎல்ஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்தாங்க சரிங்களா. இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கில் வெறும் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் வச்சு டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. நம்ம கிட்டத்தட்ட 59 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதற்குண்டான கம்பைலரை வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு MSIL அதாவது மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியட் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த MSIL வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த CLR மூலமாக டைரெக்டாக மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான் மைக்ரோசாஃப்ட் .NET ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு சரிங்களா. சரி ஓகே, இன்னும் இதோடு நின்னாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டே பை டேயா சரிங்களா. ASP.NET அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் ADO.NET, லிங்க், என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க். ஸோ இப்படி ஒவ்வொன்றா இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கோட சேர்த்து கொடுக்குறாங்க சரிங்களா. ரீசெண்டாக நீங்கள் என்ன பார்க்கலாம்னா வெப் API அப்படிங்கிறது, வெப் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா பாப்புலர் ஆச்சு. ஸோ அதையுமே மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டில் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம பேக் எண்டில் நம்ம இந்த C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மாத்திரம் இல்லை, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆனால் மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி ஓகே, சரி இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம C# சேர்த்து கற்றுக்கிட்டா நம்மளுக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த .NET கோர் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. .NETன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க மிக ப்ரியாரிட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு OS, மேக் OS, iOS, லினக்ஸ் அப்படி நிறைய OS வந்துட்டே இருக்குது. இந்த எல்லா OSலேயும் நம்ம அப்ளிகேஷனை டெவலப்பும் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த OS மேலே ரன் ஆகணும் சரிங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த .NET கோரை வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணோம்னா அது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம், ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும் சரிங்களா. அதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் எண்டில் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் நிறைய பேர் அவங்க அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த C# அப்படிங்கிறது தான் இப்போ 2000 ஆரம்பிச்சது, இன்னும் டே பை டேயாக நிறைய பேர் கற்றுட்டே இருக்கிறாங்க சரிங்களா. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் அப்கமிங்ஸ் வீடியோஸில் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள முக்கியமான ஓப்ஸ் கான்செப்ட் சரிங்களா. அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இன்னும் அதில் உள்ள டிக்ஷனரினா என்ன, ஃபார் ஈச் லூப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து சுவிட்ச் கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரியல் டைமாக அதோடைய ப்ரோக்ராமிங் டெமோ வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கிறோம் சரிங்களா. நன்றி.